அனைவருக்கும் வணக்கம். மாலினி, அந்த டேபிளில் இன்னும் சர்வீஸ் கொடுக்கலையே. என் தோழி ஒரு டேபிளுக்கு பீட்சா கொண்டு போகும்போது என்னிடம் இதை சொன்னாள். நானும் அவசரமாக இன்னொரு டேபிளுக்கு போனேன். அங்கே ஒருவன் முகமூடி அணிந்து அமர்ந்திருந்தான். நான் அவனிடம், சார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவனோ என்னை உற்று நோக்கினான். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் குழப்பமடைந்தேன். மீண்டும் புன்னகையுடன் அவரிடம், சார், என்ன ஆர்டர் செய்ய விரும்புகிறீர்கள்? ஆர்டரை கொடுங்கள் என்று நான் சொன்னேன். இம்முறை அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒரு காஃபி மட்டுமே ஆர்டர் செய்தான். இந்த வெயிலில் யார் காஃபி குடிப்பார்கள் என்று நான் நினைத்தேன். வெளியே சூரியன் நெருப்பை கக்கி கொண்டிருந்தது. ஆனாலும் நான் சிரித்தபடியே காஃபி செய்ய சென்றேன். மீண்டும் கவுண்டருக்கு வந்தபோது அவன் மொபைலை பார்த்தபடியே என்னையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். இப்படி நிறைய ஆண்கள் தினசரி வருவார்கள். நான் பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து காஃபியும் தயாரானது. நான் இன்னொரு ஊழியரிடம், நீ அவனிடம் இந்த காஃபியை கொண்டு போய் கொடு என்று நான் சொன்னேன். அந்த ஊழியரோ அடுத்த நொடியே காஃபியுடன் திரும்பி வந்தாள். அவள் முகத்தில் விசித்திரமான பாவனை இருந்தன. அவள் காஃபியை என் முன் வைத்து, நீயே கொண்டு போய் கொடு, அவன் திமிர் பிடித்தவனாக இருக்கிறான் என கூறிவிட்டு சென்று விட்டாள். நானும் வேறு வழியின்றி காஃபியை எடுத்துக்கொண்டு அவனிடம் கொடுத்தேன். அவன் நன்றி சொல்லிவிட்டு என் கைகளில் இருந்த காஃபி கோப்பையை எடுத்தான். காஃபியை வாங்கும்போது அவன் கண்கள் என் மீதே இருந்தன. நான் அவனது பார்வையில் பதட்டமடைந்தேன். காஃபி குடித்த பிறகு அவன் டேபிளில் 2000 ரூபாயை வைத்துவிட்டு அமைதியாக சென்று விட்டான். எங்கள் உணவகம் சிறியது. இங்கு இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் உணவு சாப்பிட வரமாட்டார்கள். கல்லூரி மாணவர்கள்தான் பெரும்பாலும் வருவார்கள். ஒரு காஃபிக்காக 2000 ரூபாய் கொடுத்து சென்ற முதல் வாடிக்கையாளரே அவன்தான். அன்றிலிருந்து என் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியது. அன்று நான் பார்த்த அந்த மனிதன்தான் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவான் என்று நான் அப்போது அறியவில்லை. உணவகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்த நான் களைப்படைந்து படுத்து உறங்கி போனேன். நான் தூங்க ஆரம்பித்து சில மணி நேரம்தான் ஆகியிருந்தது. திடீரென என் அண்ணி என்னை எழுப்பினாள். நான் பதட்டத்துடன் எழுந்து அவளை பார்த்தேன். அவள் தன் கையை நீட்டி, உன் சம்பளத்தை கொடு, மாதமாகிவிட்டது, மறந்து விட்டாயா என்று சொன்னாள். நானோ பெருமூச்சு விட்டு பர்சில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து அவளிடம் கொடுத்தேன். மீண்டும் கண்களை மூடி படுத்தும் கொண்டேன். அண்ணி பொதுவாக என்னுடன் பேசவே மாட்டாள். எனக்கு உணவு கொடுப்பதே அவளுக்கு கடினம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் அவள் கையை நீட்டுவாள். நானும் எவ்வளவு பணம் என்று எண்ணாமல் மொத்த பணத்தையுமே அவளிடம் கொடுத்து விடுவேன். எனக்கு தங்குவதற்கு இடமில்லை என்பதுதான் என்னுடைய பிரச்சனை. என் பெற்றோர்கள் இருவருமே இல்லை. என் அண்ணனின் தயவில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். வேலைக்கு சென்றிருக்க மாட்டேன். ஆனால் என் செலவுகளுக்கு கூட எனக்கு பணம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் என் பகுதி பெண் ஒருத்திதான் வெயிட்டர் வேலை செய்வதாக அறிந்தேன். அவனிடமும் பேசினேன். அவள் எனக்கு வேலை ஏற்பாடு செய்தும் கொடுத்தாள். என் அண்ணன் தான் வேலைக்கு செல்வதை எதிர்த்தான். அண்ணியும் என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டார் என்று நினைத்தேன். ஆனால் அண்ணனிடம் வேலைக்கு செல்ல அனுமதி வாங்கி கொடுத்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். அண்ணி மாறிவிட்டதாகவும் நினைத்தேன். ஆனால் அவருடைய நடத்தை இன்றும் அதேதான். மாதம் முடிந்ததுமே முதல் சம்பளம் கிடைத்ததாக வீட்டுக்கு வந்து அண்ணியிடம் சொன்னேன். என் முதல் சம்பளம் கிடைத்த உற்சாகத்தில் இருந்தேன். என்னிடம் நல்ல உடைகள் இல்லை. வேறு சில அத்தியாவசிய பொருட்களையும் வாங்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என் அண்ணியோ என் எல்லா மகிழ்ச்சியையும் பாழாக்கிவிட்டார். அண்ணி சிரித்து கொண்டே, உன் சம்பளத்தை காட்டு என்றாள். நான் பணத்தை எடுத்து அவளிடம் காட்டினேன். அவளோ அந்த பணத்தை லாபகமாக தன் கைகளில் எடுத்து கொண்டாள். நல்லது, இனிமேல் ஒவ்வொரு மாதமும் உன் சம்பளத்தை என்னிடமே கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னாள். நான் திகைத்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் பணத்தை தன் கையில் இருக்க பிடித்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அப்போதுதான் அண்ணி ஏன் வேலைக்கு செல்ல அனுமதி கொடுத்தார் என்பதே எனக்கு புரிந்தது. நான் பணம் சம்பாதித்தால் அதை வாங்கி கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய நோக்கமே. இதுவரைக்கும் இதுதான் நடந்து வந்தது. சில சமயம் வேலையை விட்டுவிடலாம் என்றும் நான் நினைப்பேன். ஆனால் வேலையை விட்டுவிட்டால் வீட்டில் அண்ணியுடன் வாழ்வது இன்னும் கடினமாக இருக்கும். அடுத்த நாள் உணவகத்துக்கு சென்றபோது நான் சோகமாக இருந்தேன். என் தோழியோ, என்னாச்சி, அண்ணி மீண்டும் உன் சம்பளத்தை எடுத்துக்கொண்டாரா என்றும் கேட்டாள். நானோ சோகமாக தலையசைத்தேன். அவள் என்னை பார்த்து, மாலினி, எவ்வளவு காலம்தான் இதை நீ சகித்து கொள்வாய்? நீ உன்னை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்று சொன்னாள். நான் சோகமாக,
என் கையில் என்ன இருக்கிறது? எனக்கு தங்குவதற்கு இடம் வேண்டும். என்னுடைய அண்ணனின் வீட்டை தவிர வேறு எங்கு நான் போவது என்று சொன்னேன். என் தோழி ஜெனியோ என்னை பார்த்து சிரித்து கொண்டே, மாலினி, நீ பெண்கள் விடுதியில் தங்கு. நீ சம்பாதிப்பது உனக்காகவே செலவு செய். உன் வாழ்க்கையை நீயே வாழ். கல்யாண நேரம் வரும்போது நிச்சயம் யாராவது திருமணம் செய்து கொள்வாய் என்றாள். நான் அவள் யோசனையை நிராகரித்தேன். இப்படிப்பட்ட பெண்களை நம் சமூகம் நல்ல வார்த்தைகளால் அழைக்காது. நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கவும் விரும்பவில்லை என்றும் சொன்னேன். ஜெனியும் அக்கறையாக, சரி, வேலைக்கு செல்வதற்கு விடுதியில் தங்குவது உனக்கு பிரச்சனையா? அப்படியானால் பல்கலைக்கழகத்தில் சேரு. அங்கேயே படி, கூடவே வேலையும் செய். விடுதியில் தங்கு, உனக்கு பட்டமும் கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும் என்று சொன்னாள். அவளை மறுக்க வந்த நான் உடனே நின்றேன். அவளை பார்த்தேன். அவள் எனக்கு தைரியம் கொடுத்து, செய், உன் வாழ்க்கையில் அமைதி வரும். உனக்கு இது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று எனக்கு புரிகிறது. அந்த வீட்டில் ஒவ்வொரு நொடியும் நரகத்தில் வாழ்வது போன்றது என்றாள். நானோ, அண்ணி என்னை மேலும் படிக்க அனுமதிக்க மாட்டார். நான் என் வருமானத்தில் ₹1 படிப்புக்காக செலவு செய்ய அவள் விரும்பவும் மாட்டாள். மேலும் அவள் படிப்பதற்கான அமைதியையும் அனுமதியையும் கொடுக்கவே மாட்டாள் என்றேன். ஜெனி இதை கேட்டதுமே ஜெனி சிரித்து கொண்டே, அப்படியானால் அந்த வீட்டை விட்டுவிடு. அங்கே என்ன இருக்கிறது? உறவுகள் இல்லாமல் கூட சுயமாக பல பெண்கள் இந்த சமூகத்தில் வாழ்கிறார்கள். அந்த வீட்டை விட்டுவிட்டு உனக்காக ஒரு வீட்டை உருவாக்கு. இல்லை என்றால் கிணற்றில் இருக்கும் தவளை போல அங்கே நீ இருப்பாய் என்றும் சொன்னாள். அப்போது நான் ஜெனியின் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அன்று மாலை வீட்டுக்கு சென்றபோது எனக்காக வைத்திருந்த உணவை அவர்களின் குழந்தைகள் சாப்பிட்டு விட்டது. நான் சாப்பாட்டை கேட்டபோது, நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரி கிடையாது, உனக்கான உணவை நீயே சமைத்துக்கொள் என்று சத்தம் போட்டாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது முதல் முறை இல்லை. மாதத்தில் 1-2 நாட்கள்தான் நான் வீட்டிலேயே சாப்பிடுவேன். மற்ற நேரங்களில் உணவகத்திலேயே சாப்பிடுவேன். உணவகத்திலிருந்து பசியுடன் வந்தால் வீட்டில் சில சமயம் உணவும் இருக்காது. அண்ணியின் இந்த வலிக்க வைக்கும் நடத்தையும் எனக்கு புரியவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஜெனியிடம், நீ பல்கலைக்கழகத்தில் விசாரித்து பார். என் சேர்க்கை சாத்தியமென்றால் சரி, நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். அதிகபட்சம் கெட்டது நடக்கலாம், குறைந்தபட்சம் ஏதாவது நல்லதும் நடக்கும். ஏன் ஒரு முறை முயற்சிக்கக்கூடாது? நான் வீட்டில் இருக்கிறேனா இல்லையா என்பது அன்னிக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்றேன். அவள் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். நான் நிம்மதியாகவும் இருந்தேன். ஆனால் ஒரு பயமும் இருந்தது. புதிதாக எதையாவது செய்யும்போது ஒவ்வொரு மனதிலும் இருக்கக்கூடிய அதே பயம்தான் என் மனதிலும் இருந்தது. சில நாட்களிலேயே கல்லூரியிலும் படிப்பதற்கும் தங்குவதற்கும் இடத்தையும் தோழி ஏற்பாடு செய்து கொடுத்தாள். நான் வீட்டில் படிப்பதற்கான அனுமதியை கேட்டேன். என் அண்ணன் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அண்ணி சத்தம் போட்டார். அவர் என் மூளையை குழப்பினார். மக்கள் என்ன சொல்வார்கள் என்றார். நான் கோபமாக, நான் பணம் சம்பாதிக்க வெளியே சென்றபோது மக்கள் எதுவும் சொல்லவில்லையே, இப்போது நான் படிக்க விரும்பும்போது ஏன் ஏதாவது சொல்லப் போகிறார்கள் என்றேன். அண்ணன் என்னை அமைதியாக இருக்கச் சொன்னார். நான் உன்னை தடுத்தால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா என்றும் கேட்டார். நான் எந்த தயக்கமும் இல்லாமல், நான் படிக்க வேண்டும், விடுதியில் தங்கி படிக்க வேண்டும். நீங்கள் அனுமதித்தாலும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் என்னுடன் உறவு வைத்தாலும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. சூழ்நிலைகள் என் பொறுமைக்கு அப்பாற்பட்டதாகிவிட்டன என்று நான் சொன்னேன். இதை கூறிவிட்டு நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தபோது என் கைகள் கால்கள் நடுங்கின. என் தொண்டை வறண்டு இருந்தது. அதன் பிறகு யாரும் என்னிடம் பேசவில்லை. நான் என் பொருட்களையெல்லாம் கட்டிக்கொண்டு கிளம்பும்போது என் அண்ணனிடம், நான் போகின்றேன் என்றேன். ஆனால் அவர் தனது முகம் திரும்பிக் கொண்டு அறைக்குள் சென்று விட்டார். அண்ணி கடுமையான வார்த்தைகளில், இப்போது போகிறாய் என்றால் திரும்பி வரவே வேண்டாம், உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்துக்கொள் என்று சொன்னார். நான் வருத்தத்துடனே அங்கிருந்து புறப்பட்டேன். ஜெனி என்னை தன் ஆட்டோவில் ஏற்றி கல்லூரி விடுதியில் விட்டு சென்றாள். நான் கவலையாக இருந்தேன், ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். ஏனென்றால் என் புதிய சிறந்த வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்று நான் நம்பினேன். அடுத்த நாளே நான் பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். படிப்பும் தொடங்கிவிட்டது. ஆனால் செலவுகளை கணக்கிட்டு பார்த்தால் இப்பொழுது நான் வேலை செய்யும் இடத்தில் இருந்து பெரும் சம்பளம் போதாது. நான் அந்த உணவகத்தை தவிர இன்னொரு உணவகத்திலும் 2-3 மணி நேரம் வெயிட்டராக வேலை செய்ய ஆரம்பித்தேன். இந்த உணவகம் என் விடுதிக்கு அருகில்தான் இருந்தது. நான் மாலை நேரத்தில் அங்கு செல்வேன். இந்த புதிய உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்து 2 நாட்கள் தான் ஆகின்றன. அப்போது அந்த நாள் பார்த்த அதே ஆளை அங்கேயும் நான் கண்டேன்.
அன்றும் அவன் முகமூடி அணிந்துதான் இருந்தான். அவன் என்னை பார்க்கவில்லை. ஆனால் நான் அவனை உற்று நோக்கினேன். திடீரென நான் அவனை பார்ப்பதை அவன் கவனித்தான். ஆனால் அவன் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. அவனிடம் நான் தான் ஆர்டரும் எடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு அந்த ஆளிடம் ஆர்டர் எடுக்க விருப்பமில்லை. அதனால் நான் இன்னொரு பெண்ணிடம் நீ போய் ஆர்டர் எடு என்று சொன்னேன். ஆனால் அன்று நடந்ததே மீண்டும் நடந்தது. அந்த மனிதன் என்னை தான் பார்க்க வேண்டும் என்று விரும்பி அந்த பெண்ணிடம் என்னை தான் ஆர்டர் எடுக்க சொல்லியிருந்தான். நான் மீண்டும் கோபம் அடைந்தேன். ஏன் இவன் இப்படி செய்கிறான்? என்னதான் இவன் பிரச்சனை? ஏன் என்னையே திரும்ப திரும்ப அழைக்கிறான் என்று என் மனதுக்குள் யோசித்தேன். முன்பு வேலை செய்த இடத்திலும் இப்படிதான் செய்தான். அங்கும் நான் அவமானப்பட்டேன். இப்போது இந்த உணவகத்திலும் வேலைக்கு சேர்ந்த 2 நாட்கள் தான் ஆகிறது. இங்கேயும் அதே பிரச்சனையை தொடங்குகிறானே என்று நான் நினைத்தேன். நான் கோபத்தை அடக்கி கொண்டு அவனது டேபிளை நோக்கி சென்றேன். அப்போது மற்றொரு ஊழியர் என்னை வழிமறைத்தார். எங்கே போகிறாய் என்றும் கேட்டாள். அவள் என்னை தடுத்து நிறுத்தும் போது எனக்கு பதட்டமாக இருந்தது. அவளது பார்வை விசித்திரமாக தோன்றியது. அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இவ்வளவு சந்தேகத்துடன் என்னுடன் பேசுகிறாள் என்றும் எனக்கு புரியவில்லை. நான் அமைதியாக இருந்ததால் அவள் என் கையை பிடித்து அங்கிருந்து விலக்கி ஊழியர்கள் அறைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே சென்று நீ ஏன் அந்த மனிதனை உற்று பார்த்து கொண்டிருந்தாய் என்று கேட்டாள். நானோ ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். நான் அப்படி செய்யவில்லையே என்றேன். அதற்கு அவளோ உன் கண்கள் அதைதான் சொல்கின்றன என்றாள். நான் குழப்பம் அடைந்தேன். அவள் கேலியாக புன்னகையுடன் என்னை பார்த்து அந்த மனிதனை நீ உற்று பார்த்து கொண்டிருந்தாய், அதுதான் அவனது புகார் என்றார். உன் பார்வை அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியதாக சொன்னான். இந்த பெண் என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாள். அதனால் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. நான் இங்கு சிறிது நேரம் அமைதியாக இருக்க வருகிறேன். ஆனால் இந்த பெண்ணின் பார்வையால் எனது அமைதியே கெடுகிறது என்றும் சொன்னான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை சமாதானம் செய்தேன் தெரியுமா? இல்லையென்றால் அவன் உன்னை பற்றி மேலாளரிடம் புகார் அளித்திருப்பாள். மாலினி, ஜாக்கிரதையாக இரு. உன்னுடைய இந்த தவறு உன் வேலையவே பறித்துவிடும் என்று என்னை எச்சரித்தாள். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். மற்றொரு உணவகத்தில் என்னிடம் பணிவாக ஆர்டர் எடுத்தவன் இப்போது இன்னொரு ஊழியரிடம் என்னை இவ்வளவு மோசமாக புகார் செய்திருந்தான். கோபத்தில் என் இரத்தமும் கொதித்தது. ஓடிச் சென்று அவன் கன்னத்தில் அறைய வேண்டும் போல் இருந்தது. நான் வெளியே செல்ல முயன்றபோது அந்த பெண்ணோ அவன் இங்கு இருக்கும் வரை நீ உள்ளேயே இரு, இல்லை என்றால் அவன் மீண்டும் எரிச்சல் அடையலாம் என்றாள். வேறு வழியின்றி நான் உள்ளேயே இருக்க வேண்டியிருந்தது. கல்லூரியில் படிக்கும் கட்டாயம் இல்லை என்றால் நான் இப்போதே வேலையை விட்டு சென்றிருப்பேன். விடுமுறை முடிந்து நான் புறப்பட்ட போது ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. யாரோ என்னை பின்தொடர்வது போன்ற எண்ணமும் மீண்டும் மீண்டும் வந்தது. திரும்பி பார்த்தேன். ஆனால் யாருமே இல்லை. இன்று நடந்தாதான் இப்படி தோன்றுகிறதோ என்று என் மனதை நான் சமாதானப்படுத்தி கொண்டேன். மாலையில் விடுதிக்கு வந்தேன். அடுத்த நாள் விடுமுறை என்பதால் பழைய உணவகத்தில் முழு நேர வேலை செய்ய வேண்டும். நான் அங்கு சென்றேன். வழியில் எந்த அசாதாரண சம்பவமும் நடக்கவில்லை. நான் உணவகத்துக்குள் நுழைந்தபோது அதே மனிதன் எதிரே இருந்த மேஜையில் அமர்ந்திருந்தான். நேற்றைய தினம் என் மனதை உலுக்கிய அதே மனிதன். அவனை பார்த்ததுமே என் மனநிலை முற்றிலுமாக மாறிப்போனது. அவன் தன் ஃபோனில் மூழ்கியிருந்தான். நான் அவனை புறக்கணித்து அவனை கடந்து சென்றேன். ஆனால் ஏதோ தவறு இருப்பதாக எனக்கு தோன்றியது. நேற்று அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு இன்று ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவனிடம் ஆர்டர் எடுக்க செல்லவில்லை. நான் என் தோழியை அனுப்பி வைத்தேன். மற்ற வேலைகளில் மூழ்கி போனேன். அவன் காஃபி குடிக்க மட்டுமே வந்திருந்தான். ஒரு காஃபி, அடுத்து இன்னொரு காஃபி என்று 4 காஃபி குடித்தான். எனக்கு அவனை கண்டாலேயே எரிச்சலாக இருந்தது. அவன் வேண்டுமென்றே என்னை பின்தொடர்கிறான் என்பதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவனது நோக்கம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. நான் வேலை முடிந்து கிளம்பும் நேரத்திற்கு சற்று முன் அவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். மற்ற ஊழியர்கள் அனைவருமே அவன் ஏன் இவ்வளவு நேரம் இங்கு தனியாக அமர்ந்திருந்தான் என்று யோசித்து கொண்டிருந்தனர். என் தோழி அவன் யாரோ ஒருவருக்காக காத்திருந்ததாக நினைத்தாள். நான் அவர்கள் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்தேன். நான் விடுதிக்கு கிளம்பிய போது மீண்டும் அதே உணர்வு ஏற்பட்டது. யாரோ என்னை பின்தொடர்வது போல இருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். ஒரு காரை தவிர சாலையில் வேறு எதுவுமே இல்லை. அந்த காரை பெரிதாக நான் கண்டுகொள்ளவும் இல்லை. நான் ஒரு ஆட்டோ பிடித்து விடுதிக்கு சென்றேன். ஆட்டோவில் அமர்ந்திருந்த போது என் பார்வை கண்ணாடியில் விழுந்தது. அப்போது நான் புறக்கணித்த அதே கார் மெதுவாக என் ஆட்டோவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது.
என் இதய துடிப்பு ஒரு நொடியில் வேகமாகியது. நான் ஆட்டோக்காரிடம் வேகமாக செல்லச் சொன்னேன். ஆனால் அந்த காரும் தனது வேகத்தை அதிகரித்தது. விடுதி வாசலில் ஆட்டோ நின்றதும் நான் வேகமாக வாடகையை கொடுத்துவிட்டு உள்ளே ஓடினேன். அப்போதுதான் வீட்டை விட்டு வந்த முடிவிற்கு நான் முதல் முறையாக வருந்தினேன். அண்ணன் வீட்டில் இருந்தபோது நான் பாதுகாப்பாக இருந்தேன். இப்படி சாலையில் யாரும் என்னை பின்தொடர்வதில்லை. இது யார் என்று எனக்கு தெரியவும் இல்லை. ஆனால் இந்த கேள்விக்கு பதிலாக அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் என் மனதில் வந்தான். ஆனால் நேற்று அவன் என் மீது ஒரு முறை கூட தனது பார்வையை செலுத்தவில்லையே. நான் குழப்பமடைந்தேன். இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் அடுத்த நாளும் அதுவே நடந்தது. உணவகத்திலிருந்து திரும்பும்போது அதே கார் என்னை பின்தொடர்ந்தது. இப்போது இது கவலைக்குரிய விஷயமாகவே மாறியது. முதல் நாள் யாரோ வேலையில்லாமல் என்னை பின்தொடர்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இரண்டாவது நாளும் இதே நடந்தபோது ஏதோ தவறு நடக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். மூன்றாம் நாள் நான் உணவகத்திற்கு சென்றபோது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. மேலாளர் என்னை அவரது அறைக்கு அழைத்தார். மாலினி, நீ இங்கு வேலை செய்ய முடியாது, நாளை முதல் வேலைக்கு வரவேண்டாம் என்றார். நான் திகைத்து போனேன். ஏன் திடீரென என்னை வேலையை விட்டு நீக்கிறீர்கள் என்று புரியவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லையே சார் என்று சொன்னேன். மேலாளரோ இல்லை என்று தலையசைத்து, நீங்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் நாளை முதல் வரவேண்டாம், எங்களுக்கு அதிக பணியாளர்கள் தேவையில்லை என்றும் சொன்னார். நான் மேலும் எதுவும் பேசுவதற்குள் மேலாளர் என்னை அமைதியாக இருக்கச் சொல்லி, சரி இப்போது நீ போகலாம் என்றார். நான் தடுமாறும் நடையுடன் வெளியே வந்தேன். நான் அந்த உணவகத்தில் 3 ஆண்டுகளாக வேலை செய்திருந்தேன். மாதத்தின் தொடக்க நாட்களாக இருந்தன. நான் விடுதி வாடகையை கட்ட வேண்டும். மற்ற செலவுகளும் இருந்தன. என் பையில் 3000 ரூபாய் மட்டுமே இருந்தது. நான் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது என் தோழி என்னை தேற்றினாள். மாலினி, கவலைப்படாதே, நான் உனக்கு வேறு எங்காவது வேலை தேடுகிறேன், நீயும் முயற்சி செய் என்றாள். நானும் தலையசைத்தேன். இந்த நேரத்தில் எனக்கு தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. நான் வீட்டை விட்டு வந்ததற்கு அடிப்படையான வேலையே இப்போது என்னிடம் இல்லை. இந்த சிக்கலை நான் எப்படி சமாளிக்கப் போகின்றேன்? நல்ல வேலை, இன்னொரு உணவகத்தில் வேலை இருந்தது. ஆனால் சம்பளம் குறைவாக இருந்தது. நான் அங்கே சென்றேன். அவரிடம் என் வேலை நேரத்தை அதிகரிக்குமாறும் பேச நினைத்தேன். அப்போது என் சம்பளமும் அதிகரிக்கும். மேலாளரிடம் சென்று நான் பேசினேன். அவர் மன்னிப்பு கேட்டார். உங்களை நான் தான் அழைக்க இருந்தேன். ஏனென்றால் நீங்கள் இனி இந்த உணவகத்தில் வேலை செய்ய முடியாது என்று சொல்லத்தான் எங்களிடம் ஏற்கனவே போதுமான ஊழியர்கள் உள்ளனர் என்றார். நான் ஒரு கணம் தடுமாறி நின்றேன். ஒரே நாளில் என் 2 வேலைகளும் போய்விட்டன. அடுத்த நொடியே மேலாளர் என் சம்பளத்தை என் கையில் வைத்தார். அவர் என்னை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் என்பது இதன் மூலம் தெளிவாக புரிந்தது. நான் கடைசி முயற்சியாக, சார், இங்கு ஒரு ஊழியர் தானே இருக்கிறார் என்று நான் கேட்டேன். அதற்கு அவரோ கோபமான குரலில், மாலினி, உங்கள் மீது எங்களுக்கு புகார் வந்துள்ளது. இங்கு வாடிக்கையாளர்கள் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் தொடர்ந்து அவர்களை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவதற்கான முக்கிய காரணமே இதுதான். வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டார். நான் அமைதியாக அங்கிருந்து வெளியே வந்தேன். எனக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் கண்களில் கண்ணீரும் வந்தது. நான் மெதுவாக நடந்து அருகில் இருந்த பூங்காவுக்கு வந்து அமர்ந்தேன். அங்கே அமர்ந்தபோது மீண்டும் அதே உணர்வு. யாரோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றியது. திரும்பி பார்த்தேன். ஆனால் யாருமே இல்லை. திடீரென ஒரு மரத்திற்கு பின்னால் அதே கார் நிற்பதை நான் கண்டேன். எனக்கு வியர்த்து கொட்டியது. என் இடத்திலிருந்து எழுந்து வேகமாக நடந்து பூங்காவை விட்டு வெளியே வந்தேன். மதிய நேரம். வெயில் கடுமையாக இருந்தது. சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது. நான் நடந்து கொண்டே இருந்தபோது என்னையும் பின்தொடர்ந்து வந்த காரின் வேகமும் அதிகரித்தது. இது என் முன் வந்து நின்றது. அதே நேரத்தில் காரின் கதவும் திறந்தது. ஒரு கை என்னை பலமாக இழுத்து காருக்குள் இழுத்தது. நான் சுதாரிப்பதற்குள் யாரோ என் வாயை மூடி சத்தம் போடுவதை தடுத்தனர். நான் கை கால்களை உதறி என்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் கார் வேகமாக சென்றது. சிறிது தூரம் சென்றதுமே ஆளில்லாத இடத்தில் கார் நின்றது. காரை ஓட்டி கொண்டிருந்தவன் கீழே இறங்கினான். பின்னால் அமர்ந்திருந்தவன் ஓட்டுநர் இருக்கைக்கு சென்றான். நான் கார் கதவை திறக்க முயற்சித்தேன். ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது. நான் முயற்சித்தும் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த கார் ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவன், மாலினி, நான் உங்களிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டும். நீங்கள் என்னை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக என் பேச்சை கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு 5 நிமிடங்கள் போதும் என்று சொன்னான்.
நான் இவ்வளவு நேரம் ஓட வழி தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவனை பார்த்ததும் அதிர்ந்து போனேன். நான் இவ்வளவு சத்தம் போட்டதால் அவனை முதலில் பார்க்க முடியவில்லை. பார்த்ததுமே அவன் அதே முகமுடி அணிந்திருந்த உணவக மனிதன் என்பது எனக்கு புரிந்தது. நீ யார்? ஏன் என்னை பின்தொடர்கிறாய்? பல நாட்களாகவே உன்னை நான் பார்க்கின்றேன். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று நான் கத்தினேன். அவனோ என்னை கூர்ந்து பார்த்து அமைதியாக, மாலினி, நீங்கள் சாதாரண வார்த்தைகளில் பேசலாம். இப்படி கத்த வேண்டிய அவசியமில்லை. இனி என் முன்னால் சத்தம் போட்டு பேசாதீர்கள் என்றான். எனக்கு கோபம் கொப்பளித்தது. என் பேச்சு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போதே என்னை காரிலிருந்து இறக்கி விடுங்கள். நீங்கள் என்னை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றியது எனக்கு பிடிக்கவில்லை என்று நான் சொன்னேன். ஆனால் அவனோ என் பேச்சை கண்டுகொள்ளாமல் வேறு ஒரு விஷயத்தை அவன் பேசினான். நீங்கள் என்னுடைய ஒப்பந்த திருமணம், கான்ட்ராக்ட் மேரேஜ் செய்து கொள்வீர்களா என்று கேட்டான். என் ரத்தம் கொதித்தது. கோபமாக, நீங்கள் யார்? எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. இப்படி திடீரென வந்து ஒப்பந்த திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறீர்களே என்று நான் சொன்னேன். அவன் அடுத்த நொடியே முகமுடியை அகற்றினான். என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அங்கேயே நின்றன. அவன் வேறு யாருமில்லை, எங்கள் நகரத்தின் ஒரு பிரபலமான பணக்கார வியாபாரி. அவரை சந்திக்க பல மணி நேரம் காத்திருப்பார்கள். அவனுக்கு நாடு முழுவதும் பல தொழில் நிறுவனங்களும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவன் என்னை தன் காரில் அடைத்து திருமணம் செய்து கொள்ள சொல்கிறான் என்று நான் வாயடைத்து நின்றேன். நான் அமைதியாக இருப்பதைக் கண்டு, இந்த அறிமுகம் போதுமா அல்லது வேறு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றான். நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். நான் என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் ஒரு சாதாரண பெண். அவனது அந்தஸ்துக்கு அருகில் கூட நான் இல்லை. மாலினி, நான் நேராக விஷயத்திற்கு வருகிறேன். நான் உங்களுடன் 2 மாதத்திற்கு மட்டுமே ஒப்பந்த திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு ஈடாக உங்களுக்கு 2 கோடி ரூபாய் நான் தருகிறேன் என்று சொன்னான். எனக்கு திடீரென தெளிவு வந்தது. இது என்ன நடக்கிறது என்று நினைத்தேன். நான் அவனிடம், எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ளவும் விருப்பம் இல்லை. உங்கள் பணமும் எனக்கு தேவையில்லை. இப்போதே என்னை போக விடுங்கள். இல்லையென்றால் நடப்பதே வேறு என்று நான் சொன்னேன். ஆனால் அவனோ அசராமல் பேசினான். உனக்கு இந்த நகரத்தில் மட்டுமல்ல, இந்த நாட்டிலேயே வேலை கிடைக்காது. அப்படி வேலை கிடைத்தாலும் நான் உன்னை வேலையை விட்டே நீக்கி விடுவேன். அதனால் என் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உனக்கு இப்போது பணம் மிகவும் தேவை. உனக்கு ஆதரவாக யாரும் இல்லை. நீதான் உன் செலவுகள் அனைத்தையுமே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். உன் செலவுகள் எவ்வளவு என்று எனக்கும் தெரியும். அதை நீ எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்றான். நான் அதிர்ந்தும் போனேன். அவன் சொன்னது முற்றிலும் உண்மை. என்னுடைய வேலையை இந்த மனிதன்தானா பறித்தான் என்று நான் நினைத்தேன். அவனிடம், நீதான் எனது வேலையை பறித்தாயா என்று நான் கேட்டேன். அவனும் அமைதியாக, நான் சொன்னதுதான் என்னுடைய பதிலே. என்னை திருமணம் செய்து கொள். அதற்கு பதிலாக 2 கோடிக்கு மேல் நான் பணம் தருகிறேன். ஏனென்றால் இது எனது கட்டாயம். இந்த வேலைக்கு நான் வேறு யாரையும் பயன்படுத்த முடியாது என்று சொன்னான். அதனால்தான் இத்தனை நாட்களாக என்னை அவன் பின்தொடர்ந்தீர்களா என்றும் நான் கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே தலையசைத்தான். நான் மறுத்துவிட்டால் என்று கேட்டேன். அவனோ அமைதியாக, உங்களிடம் மறுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நான் என் கட்டாயத்தை பற்றி ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன். நான் உங்களை தான் ஒப்பந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் சம்மதித்தாலும் சரி, மறுத்தாலும் சரி, திருமணத்திற்கான காரணத்தை நான் பிறகு சொல்கிறேன். அல்லது நீங்கள் அது பற்றி அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னான். அவன் பேச்சை கேட்பதை தவிர எனக்கு வேறு வழியும் இல்லை. நான் தனியாக இருந்ததால் அவன் என்னை திருமணம் செய்து கொள்ள பேசினான். இல்லையென்றாலும் நான் ஒரு பலவீனமான பெண்ணாக அவனுக்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் சம்மதித்தேன். ஆனால் முதலில் அவன் என் வங்கி கணக்கில் 2.5 கோடி ரூபாயை செலுத்தினார். அதன் பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம். 1 மணி நேரத்திற்குள் என் உலகம், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு நான் ஆதரவற்றவளாக உணர்ந்தேன். ஆனால் கடவுளின் அருளால் என் திருமணமும் நடந்தது. அது எப்படி நடந்தாலும் எனக்கு ஒரு கணவன் என்ற ஒரு பெயரும் இருந்தது. இனி திருமணம் நடந்ததும் அவன், இனி நீங்கள் விடுதியில் இருக்க மாட்டீர்கள், என்னுடன் என் வீட்டில் இருப்பீர்கள். உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னான். நான் திகைத்து போனேன். இது பற்றி நாம் எதுவும் பேசவில்லையே என்றேன். அவன் சிரித்து கொண்டே, நாம் திருமணம் 2 மாதத்துக்கு தான். இந்த 2 மாதங்களில் நீங்கள் என் ஒவ்வொரு பேச்சையும் கேட்க வேண்டும் என்று சொன்னான். எனக்கும் வேறு வழி இல்லை. நான் என் விடுதி அறைக்கு சென்று பொருட்களை எடுக்கச் சென்றேன். அவனை தொந்தரவு செய்ய வேண்டுமென்றே 5 மணி நேரம் பொருட்களை கட்டிக்கொண்டே இருந்தேன். அவனோ அந்த 5 மணி நேரமும் காரில் அமர்ந்து எனக்காக காத்திருந்தான். நான் என் அறையின் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அவன் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தான்.
நான் கீழே வந்தபோது அவன் சிரித்து கொண்டே என்னை பார்த்தான். நீங்கள் வீடே மாற்றிச் செல்வது போல பொருட்களை கட்டி கொண்டிருந்தீர்கள். நீங்கள் விடுதியில்தானே இருக்கிறீர்கள். அங்கே எவ்வளவு பொருட்கள் இருக்கும் என்றான். அவனது புன்னகை எனக்கு எரிச்சலூட்டியது. அவன் என்னுடன் ஒப்பந்த திருமணம் செய்து கொண்டான். அதற்கு ஈடாக 2.5 கோடி ரூபாயும் கொடுத்தான். ஆனால் அவன் மீது எனக்கு கோபம் வந்தது. அவன் என் ஒப்புதல் இல்லாமலேயே தன் விருப்பப்படி அதனை செய்திருந்தான். ஆனால் அவனை கூர்ந்து பார்த்தால் என் அதிர்ஷ்டத்தை பற்றி எனக்கு பெருமையாக இருந்தது. ஏனென்றால் அவன் ஒரு அழகான பணக்கார மனிதன். ஒவ்வொரு பெண்ணும் அவனை திருமணம் செய்ய வேண்டுமென்று கனவு கண்டிருப்பாள். ஆனால் அவன் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டான் என்பது எனக்கு புரியவில்லை. நான் அவனுடன் அவன் வீட்டிற்கு வந்தேன். அவன் பெயரை சரண் என்று அறிந்தும் கொண்டேன். இது நான் எங்கள் நகரத்தின் செய்தி சேனல்களில் மட்டும் பார்த்து வந்த வீடு. இப்போது நான் அங்கு அவனது மனைவியாக வந்திருந்தேன். எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே நேரத்தில் ஒருவித துக்கமும் இருந்தது. உள்ளே சென்று எனக்கு கொடுக்கப்பட்ட அறையை பார்த்தபோது அது அரண்மனையின் அறை போல தோன்றியது. வீடே அழகாக இருந்தது. ஆனால் இந்த அறை மிகவும் பெரிதாகவும் அழகாகவும் இருந்தது. அதுவும் எனக்காக மட்டுமே. நான் ஆச்சரியப்பட்டேன். சரண் என்னை அறையில் விட்டுவிட்டு என்னுடன் ஒரு பணிப்பெண்ணையும் விட்டு சென்றார். அவர் அந்த பணிப்பெண்ணிடம், இன்று முதல் நீ இவரின் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்றார். நான் திகைத்து போனேன். என் அதிர்ஷ்டம் இப்படி இருக்கும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. ஆனால் இது அனைத்துமே நடந்துவிட்டது. நம்புவதற்கும் நம்பாமல் இருப்பதற்கும் எதுவும் இல்லை. ஆனால் இப்போது நான் அறையில் அமர்ந்து பயந்தேன். ஏனென்றால் திருமண வழக்கத்தின்படி இன்று என்னுடைய முதல் இரவு. ஆனால் நான் அந்த மனிதனுடன் முதல் இரவை கொண்டாட முடியாது. என் இதயம் பயத்தில் நடுங்கியது. நாங்கள் இருவருமே ஒப்பந்த திருமணம் செய்து கொண்டதால் அவன் என்னுடன் நெருங்கி பழக முயற்சி செய்தால் நான் அவரிடம் கண்டிப்பாக மறுத்து விடுவது என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் நான் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்னை தொட வேண்டும் என்ற எண்ணத்தில் திருமணம் செய்யவில்லை. அவனது நோக்கம் வேறு ஒன்று. அது பிறகுதான் எனக்கே தெரிய வந்தது. சிறிது நேரம் கழித்து உணவும் வந்தது. அது ஒரு அரச உணவு போல இருந்தது. அதன் அலங்காரம் கெட்டுவிடும் என்பதால் அதை தொடுவதற்கு கூட மனமில்லை. 2 நாட்கள் நான் அந்த வீட்டில் சுதந்திரமாக திரிந்தேன். ஆனால் அந்த மனிதன் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டு என்னை வீட்டில் தனியாக விட்டு சென்றான் என்பது எனக்கு தெரியவில்லை. அவனுக்கு புதிய பெண்கள் மீது ஆர்வம் அதிகம். அவன் திருமணம் செய்தும் கொள்வான். 2 மாதங்களில் சலித்து போய் அவர்களை விட்டும் விடுவான் என்ற எனது எண்ணம் தவறாக தோன்றியது. ஏனென்றால் அவன் என்னை தொடவோ நெருங்கவோ முயற்சி செய்யவில்லை. நான் சரணை மீண்டும் பார்க்கவும் இல்லை. ஒருவேளை அவன் என்னை இங்கே விட்டுவிட்டு மறந்து விட்டானோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நானோ அவன் என்னை மறந்தாலும் நினைத்தாலும் எனக்கு நிறைய பணம் கிடைத்து விட்டது. இந்த வீட்டில் எப்படியாவது 2 மாதங்கள் இருக்க வேண்டும். பிறகு நான் கிளம்பி விடுவேன் என்று என்னை சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் 3வது நாள் என் வாழ்க்கையில் ஒரு புயலே வந்தது. அது என்னை முற்றிலுமாக உலுக்கிவிட்டது. நான் இதுவரை முழு வீட்டையும் பார்க்கவில்லை. எனவே அந்த பணிப்பெண்ணை அறையில் விட்டுவிட்டு நான் தனியாக வெளியே வந்தேன். வெளியே தோட்டத்தில் 5-6 வயதுள்ள ஒரு சிறுமியை நான் பார்த்தேன். நான் இங்கே வந்ததிலிருந்து பணியாளர்களை தவிர வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை. அந்த சிறுமி மிகவும் அழகாக இருந்தாள். நான் அவளிடம் சென்றேன். நான் அன்பாக வணக்கம் என்றேன். அவள் திரும்பி என்னையும் பார்த்தாள். அப்போது அவள் கண்களில் நான் கண்ட ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் என் வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன். அவள் ஒரு நொடி என்னை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னர் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்தாள். அம்மா, நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? நான் உங்களை எவ்வளவு மிஸ் செய்தேன் என்று தெரியுமா என்று அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் அம்மா என்ற வார்த்தையை சொன்னபோது நான் அதிர்ந்து போனேன். அப்போது அந்த சிறுமி மீண்டும் உற்சாகமாக, அம்மா, ஒரு நிமிடம் இருங்கள், நான் இப்போதே வருகிறேன் என்றும் சொன்னாள். அவள் என்னை விட்டுவிட்டு அப்பா அப்பா என்று கத்தி ஓடினாள். நான் திரும்பி பார்த்தேன். அங்கே சரண் நின்றிருந்தார். அவர் அந்த சிறுமியை அன்புடன் தூக்கி என் அருகில் வந்தார். நிலா, நீங்கள் அம்மாவை பார்த்தீர்களா? பாருங்கள், நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன். உங்கள் அம்மாவை உங்களிடம் அழைத்து வந்திருக்கிறேன். இப்போது நீயும் அப்பாவின் விருப்பத்தை நிறைவேற்று என்றார். அவள் தலையசைத்து வேகமாக என் மடியில் வந்தாள். நானும் கையை நீட்டி அவளை பிடித்து கொண்டேன். சிறிது நேரம் நாங்கள் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தோம். நான் அமைதியாக இருந்தேன். நிலாவும் சரண் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சிறுமி களைப்படைந்ததும் சரண் அவளை உள்ளே அனுப்பினார். பிறகு அவர் என்னை பார்த்து,
இதற்காக தான் நான் உங்களை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தினேன். நிலாவின் அம்மா 6 மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் என்று சொன்னார். அவளது அம்மா இறந்த 1 மாதம் கூட ஆகவில்லை. நிலா திடீரென்று உடல்நிலை சரியில்லாமலும் போனாள். பரிசோதித்த போது அவளுக்கு ஒரு நோய் என்று தெரிந்தது. என் மனைவி இறந்த துக்கத்தை நான் மறந்து என் மகளை பார்த்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் நிலாவோ எந்த சிகிச்சையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். அவள் மருத்துவமனைக்கு செல்லவும் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளவும் மறுக்கிறாள். அவளோ என் அம்மா வரும் வரை நான் எந்த மருத்துவரிடமும் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறாள். திடீரென ஒரு நாள் என் செயலாளர் உங்கள் புகைப்படத்தை காட்டினார். நம்புங்கள், உங்களுக்கும் என் மனைவிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் என் இறந்த மனைவியைப் போலவே இருக்கிறீர்கள். நான் உங்களை அணுகி திருமணம் செய்து கொண்டேன். நிலாவின் சிகிச்சைக்கு 2 மாதங்கள் ஆகும். மருத்துவர்கள் நிலா குணமடைய வாய்ப்புள்ளதாகவும் நம்புகிறார்கள். அவளது சிகிச்சை முடிந்ததுமே நான் உங்களை விடுவித்து விடுகிறேன் என்றார். என் தொண்டையில் கண்ணீர் அடைத்தது. நிலா என்னை அம்மா என்று அழைத்தபோது என் மனதில் அவள் மீது ஒரு பாசமும் ஏற்பட்டது. நான் இவ்வளவு நாள் அவனை தவறாக பேசியிருந்தேன். இப்போது நான் அவனை பார்த்தேன். அவன் நெஞ்சில் எத்தனை துயரங்களும் துக்கங்களும் புதைந்திருந்தன என்று எனக்கு புரிந்தது. நான் அவனை உற்று பார்த்தேன். அவன் கண்களில் ஓரம் ஈரம் இருந்தது. அவன் என் பக்கம் திரும்பி தன் கண்களை துடைத்தும் கொண்டான். என் மனம் சரணை பற்றியும் நிலாவை பற்றியும் துக்கத்தால் நிறைந்திருந்தன. இந்த 2 மாதங்களில் நிலாவுக்கு நான் ஒரு தாயாக கவனித்தும் கொண்டேன். நான் அவளது சொந்த அம்மா இல்லை என்பதை அவளுக்கு ஒருபோதும் உணரவிடவில்லை. என் இந்த செயலால் சரணும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமும் செலுத்தினார். இந்த 2 மாதங்களில் இது இருவருக்குமே ஒரு ஒப்பந்தம் திருமணம் என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் சரணை பற்றி என் மனதில் வேறு ஏதோ உணரவும் ஆரம்பித்தேன். ஒரு இரவு நிலா, அம்மா அப்பா, நீங்கள் இருவருக்கும் இடையில் நான் முன்பு படுத்துக்கொள்வது போலவே படுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று அடம்பிடித்தாள். வேறு வழியின்றி நாங்கள் மூவருமே ஒரே படுக்கையில் படுத்துக்கொண்டோம். நடுராத்திரியில் நிலா எங்கள் இருவருக்கும் இடையில் இருந்து என் பின்னால் வந்து படுத்துக்கொண்டாள். நான் சரணுக்கு மிகவும் அருகில் இருந்தேன். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். அப்போது சரணின் வாசனை என் முகத்தை தாக்கியது. நான் திடுக்கிட்டு கண்களை திறந்தேன். நான் அவனுக்கு மிக அருகில் இருந்தேன். என் தலை அவனது மார்பில் இருந்தது. அவனது கை என் தோளில் இருந்தது. இந்த தருணம் அப்படியே நின்றுவிட வேண்டுமென்று என் இதயமும் விரும்பியது. ஆனால் அது சாத்தியமில்லை. நான் சரணுடைய மனைவி இல்லை. இது ஒரு ஒப்பந்தம் திருமணம் மட்டுமே. நிலாவின் சிகிச்சை முடியும் வரை நான் அமைதியாக சரணிடமிருந்து விலகியும் இருந்தேன். ஆனால் இந்த அனைத்துமே உண்மையாக மாற வேண்டுமென்று என் இதயத்தில் வேண்டிக் கொண்டேன். 2 மாதங்கள் நான் அங்கேயே இருந்தேன். நிலாவின் சிகிச்சையும் முடிந்தது மட்டுமல்ல, அவள் முழுமையாக குணமடைந்தும் இருந்தாள். எங்கள் ஒப்பந்தத்தின்படி சரண் என்னை விவாகரத்து செய்ய பேசினார். அப்போது நான் என் வாழ்நாள் முழுவதுமே நிலாவின் தாயாக உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் எனக்கு உங்கள் மனைவியின் அந்தஸ்தை கொடுக்க வேண்டாம். எனக்கு இந்த வீட்டில் ஒரு இடம் கொடுங்கள். நான் ஒரு மூலையில் கிடக்கிறேன் என்று சொன்னேன். ஏனெனில் நிலா எப்படி என்னிடம் தன் அம்மாவை கண்டாலோ அதே போல நானும் நிலாவை என் சொந்த மகள் போலவே நேசிக்கிறேன் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு சரணின் கண்கள் மின்னின. ஒருவேளை அவரும் என்னை நேசிக்க ஆரம்பித்திருக்கலாம். அவர் தலையசைத்து, இன்று என் குடும்பம் நிறைவடைந்து விட்டது. என் மனைவி இறந்த பிறகு என் குடும்பம் முற்றிலுமாக சிதைந்து போனது. ஆனால் இன்று நீ வந்து என் மகிழ்ச்சியை எனக்கு திரும்ப கொடுத்தது போல் நான் உணர்கிறேன் என்று சொன்னார். இதை கூறி சரண் என்னை தன் மார்புடன் அணைத்தும் கொண்டார். இன்று நாங்கள் திருமணம் செய்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்களுக்கு ஒரே ஒரு மகனும் இருக்கின்றான். ஆனாலும் நிலாவின் மேல் கொண்ட அன்பு இன்னும் மாறவே இல்லை.